வந்து 1 lakh saree. 1 lakh. 1 lakh இந்த சாரியோட ரேட்டு. கோல்டு கலர், ஃபுல் கோல்டு. சாரியுடைய வெயிட் வந்து 1 கிலோ 300 கிராம் வரைக்கும் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது எல்லாமே முழுக்க அந்த கோல்டு ஜரிகை. ஓகே, இது என்ன சார் இது? இதுதான், இது கோல்டு. இதுதான். ஓகே, இது கோல்டு த்ரெட். ஓ, த்ரெட் தனியாக தெரியும், அது டிசைன் மாதிரி. அது இது மூலியமாக தான் டிசைனே வர்றது. இது ஏன் இங்கே கேப் இருக்குது சொன்னால், சாரியுடைய ப்ளவுஸ் இருக்குது இதில். ஓகே, இந்த ப்ளவுஸ் செப்பரேட் பண்ணிவிட்டு இங்கே நாட் போட்டு கொடுப்போம் இந்த மாதிரி. ஓகே, நீங்களே போட்டு கொடுத்து நாங்களே போட்டு சாரி எடுத்ததுக்கப்புறம் நாங்களே போட்டு கொடுத்துருவோம். இது வந்து ப்ளவுஸு. ஓகே, கோல்டன் ப்ளவுஸு. ஓகே, இந்த ப்ளவுஸ் மட்டுமே தனியாக பண்ணணும்னு சொன்னால் 12,000 ரூபாய் ஆகும். தங்க ஜரிகை இருக்குது. தங்க ஜரிகைக்கு நடுவில் இந்த மயில் மட்டும் தனியாக தெரிகிறதுக்காக அதில் சில்வர் ஜரிகை எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணியிருக்கு. ஓகே, ஒரு மயில் கோல்டு இல்லாமல் இருக்கும், ஒரு மயில் சில்வரோட இருக்கும். இது கோல்டு மயில், இது சில்வர். இது எங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன் தான். இங்கே இருக்கிற எல்லா சாரியும் எங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன் தான். இதோட பிரைஸ் எவ்வளோ சார் சொன்னீங்க? இதோட பிரைஸ் வந்து 1 lakh வரும். இதில் தங்க ஜரிகை 1 கிலோ 100 கிராம் இருக்குது. இன்னைக்கு வந்து தங்கத்துடைய அந்த ஜரிகையுடைய மதிப்பு வந்து 1 கிராம் வந்து 45 ரூபாயிலேருந்து 50 ரூபா ஆகும். அப்போது ஜரிகையுடைய ரேட்டே வந்து உங்களுக்கு அந்த புடவையில் 60,000 ரூபாய் வரைக்கும் ஜரிக்கானதே இருக்குது. அதனால் காஸ்ட் அதிகமாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீ, இதுவும் பிரைடல் சாரீ தான். இது என்னென்னு சொன்னால், இந்த காஞ்சிபுரத்துக்கே உரித்தான ஒரு ட்ரெடிஷ்னல் ஒர்க் இதில் இருக்கும். கோர்வை அப்படி சொல்லுவாங்க. இது ஜாயிண்டிங் ஒர்க் இருக்கும். காஞ்சிபுரத்தில் விசேஷமாக பார்க்கணும்னு சொன்னால், கலர் மாறும்போது இது போல் விசேஷமாக இந்த இங்கே இருக்கிற எல்லோ வந்து இந்த பக்கம் வராது, இங்கே இருக்கிற ப்ளூ இந்த பக்கம் இருக்காது. இது ரெண்டுத்தையும் சேர்க்கறதுக்காக இருக்கக்கூடிய இடம். இது வந்து இங்கே வந்து பென்த்துன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இந்த மாதிரி வந்து காஞ்சிபுரம் தறியில் தான் வரும். அதுவும் விலை கூடுதலாக இருக்கக்கூடிய சேரீயில் இருக்கும். காஞ்சிபுரத்தில் தயாராகிற கலர் மாறக்கூடிய எல்லா சேலையிலையும் இந்த மாதிரி நேராக இருக்கும். கலர் மாறுற சேலைக்கு மட்டும்தான் இருக்கும். ஒரே கலராக இருக்கிற சேரீக்கு இது மாதிரி வந்து கேட்டால் கிடைக்காது. இது வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே கலராக இருக்கிற சேரீயில் வந்து இது மாதிரி ஜாயிண்டிங் இல்லையே, இது காஞ்சிபுரம் இல்லையான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஒரே கலராக இருந்தால் அது மாதிரி வராது. இதோட பிரைஸ் எவ்வளோ சார்? இது வந்து 41,000. 41,000 ரூபாய். பார்டர் தனி கலர், பாடியில் மட்டும் தனி கலர். இதுக்கு பேர் கோர்வை சேலைன்னு சொல்லுவாங்க. ப்ளவுஸும் பல்லு மட்டும் கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஓகே, பாடி ஃபுல்லாக இப்படி இருக்கும். மின்னுது இதில் ஃபுல்லாக. இது கோல்டு சரி, கோல்டு சரி. கோல்டு இது தெரியுது, ஷேடு. தங்கத்துடைய ஷைனிங் அப்படியே இருக்கும். நான் உங்களுக்கு சாதாரண சரிக்கு அப்புறம் காட்டுறேன். நீங்கள் இப்போ மேக்ஸிமம் இப்போ நீங்கள் பண்ணுறது தான் பண்ணுறீங்களா எல்லாமே? மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஆமாம், எங்களுது வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, மற்றது கிராமத்தில் இருக்கிறதுல நாங்கள் வந்து டிசைன் அவங்களுக்கு கொடுப்போம். ஓகே, டிசைன் கொடுத்துட்டு அவங்க செஞ்சு நமக்கு கொடுப்பாங்க. இது வந்து அடுத்து சாமுத்திரிகா சில்க் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரீனியா. ஆமாம், இப்போ அந்த சேரீலாம் பார்க்கும்போது இந்த டிசைன்லாம் இருக்கு இல்லைங்களா, அது தங்க ஜரிகையிலே பண்ணது. ஓகே, இது வந்து இந்த ஒர்க் பண்ணியிருக்கு. இப்போ ஓகே, பட்டில் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது த்ரெட் ஒர்க்கு பட்டிலே பண்ணியிருக்கிறோம். அதனால இதுக்கு பேர் சாமுத்திரிகா பட்டு. சாமுத்திரிகா பட்டு. இதில் டிசைன் வந்து மைல்டாக இருக்கும். இதுலேயும் அந்த காஞ்சிபுரம் ஜாயிண்டிங் ஒர்க்கானது இருக்கும். ஏன்னா இது ப்ளூ கலராக இருக்கு, இது ராமர் கலர். அதனால கலர் மாறினா அந்த ஜாயிண்டிங் ஒர்க் இருக்கும். அதாவது காஞ்சிபுரம் சேரீல. அதே மாதிரி இந்த சேரீ வந்து இந்த சேரீயுடைய பேர் வந்து ஈவினிங் மார்னிங்னு பேரு. ஈவினிங் மார்னிங் அப்படின்னு பேரு. எதுக்காக சார் அது பேர் வந்திருக்கு? அதாவது முன்ன வந்து இது காலையில் ஒரு டிசைனு சாயந்தரம் ஒரு டிசைன் கட்டுற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது மாதிரி சாரி எந்த சாரியும் அது மாதிரி கட்ட முடியாது. பேர் அதுக்கு இந்த பக்கம் சின்னதாக இருக்கும், அந்த பக்கம் பெருசாக இருக்கும். ஆனால் அழகாக இருக்குது இந்த கலர். இது வந்து ப்ளவுஸ் கலர். ப்ளவுஸுங்களா இது ப்ளவுஸு. ஓகே, பாடி கலர். இது ஓகே, பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D மாதிரி ஒரு பக்கம் இப்போ இங்கே நல்லா தெரியும் எல்லோ கலரு. இப்படி சாதாரணமாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஓகே, சாரி கட்டும்போது உங்களுக்கு ஷேடு மாதிரி தெரியும். இது ப்ரைஸ் சார் 27,000 ரூபாய். இது வந்து எல்லாமே பியூர் சரிங்க. ஆமாம், சாமுத்திரிகா சில்க்கு. இப்போ இந்த சாரீ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் சாமுத்திரிகா பட்டு தான். சரி சார், இதில் ஒரு ஒர்க்கு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புட்டா ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளவர் தனியாக இருக்கு இல்லைங்களா, ஓகே, இது மட்டும் கோல்டு ஜரிகையில் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். சாமுத்திரிகா பட்டுலேயே இந்த புட்டா ஒர்க் மட்டும். இப்போ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, இது ஒரே கலர். இது காஞ்சிபுரம் சாரீ தான், ஆனால் ஜாயிண்டிங் இருக்காது. ஜாயிண்டிங்லாம் இருக்காது. ஓகே, ஏன்னு சொன்னால் இது எல்லாமே ஒரே கலர். இந்த சேலை வந்து வேற கஸ்டமர் எடுக்கிறவங்க வந்து என்னங்க எங்களுக்கு ஜாயிண்டிங் இல்லைன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இது ஒரே கலர். இது கலர் மாறினாதான் அந்த ஜாயிண்டிங் வரும். இப்போ இந்த புட்டா ஒர்க் வந்ததுனால இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி ஆகும். ஆனால் இதில் என்ன விஷயம்னு சொன்னால் இது 27,000 தான். இதோடைய தங்கத்துடைய அந்த பார்டர் பெரிய பார்டர் அளவு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அளவு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்துடும். ஓகே, ஸோ இங்கே இவ்வளோ ஜரிகை எக்ஸ்ட்ரா இருக்கிறது இதுலேருந்து எடுத்து இங்கே வச்சிருக்கிறோம் அவ்வளோ. ஆனால் இதில் வந்து பாடியில் எந்த டிசைன் இருக்காது. இந்த ஜரிகை இந்த பார்டர்லேருந்து வந்த மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கணும்.
இந்த சாரியில் ஒட்டுமொத்தமாக 200 கிராம் 220 கிராம் வரைக்கும் வெள்ளி ஜரிகை இருக்கும். அதுலேயும் அதான் இருக்கும். அது பார்டரில் மட்டும் இருக்குது. இது கொஞ்சம் பிரித்து வச்சு சூப்பர். பட்டன் சேலையா? பட்டனாக இருக்கும். சின்ன சின்னதாக டிசைன்ஸ். ஓகே. இது வந்து எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல கிராண்டாக இருக்கும். ஓகே. சாரி ஃபுல்லாக ஒரே மாதிரி டிசைன் வரும். ஓகே. ஃபுல் ட்ரெடிஷ்னல் டைப்பு. இதில் ஜாயிண்டிங் ஒர்க் இருக்குது. இங்கே எல்லோ இருக்குது, இங்கே மாறி இருக்கிறதுனால இங்கே ஜாயிண்டிங் ஒர்க்கு இருக்கும். ஓகே சூப்பர். ப்ளவுஸ் இந்த கலரில் ப்ளவுஸ் இருக்கும். உடம்பு பூராவும் இந்த மாதிரி இந்த பட்டன் டிசைன் வந்துட்டே இருக்கும். ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. இதில் எங்க உள்ளவங்களும் கட்டுவாங்களா சார்? இந்த எல்லாருமே கட்டுவாங்க. எல்லாருமே எல்லாருமே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இது இதோட ப்ரைஸ் எவ்வளோ சார் வருது? 26,000. இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சாதாரண ஜரிகை, தங்க ஜரிகை இல்லை இது. ஓகே சூப்பராக இருக்கு. இது வந்து ரீசேல் வேல்யூ பண்ண முடியாது. ஆஹா. இப்போ இந்த கோல்டு சாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரிஜினல் தங்கம். ஓகே சார். தங்கமும் வெள்ளியும் கலந்தது. இது வந்து சேம் பேட்டர்ன் அப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அது சில்வர் கலரில் இருக்கு இல்லைங்களா? ஆனால் இது வந்து ஒரிஜினல் சில்வர் கிடையாது. இதில் சில்வர் பாலிஷ்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ இதே புடவை இந்த மாதிரி தங்க ஜரிகையில் பண்ணோம்னா இது 1,10,000 ரூபாய் ஆகும் இந்த சாரி. இப்போ இது வந்து சாதாரண ஜரிகை அப்படிங்கிறதுனால இதனுடைய ரேட்டு 25,000 ரூபாய் தான் வரும் இந்த சாரி ரேட்டு. இதில் கோர்வே டிசைன், கோர்வேன்னு சொல்லுவாங்க. அது பிங்க்குக்கு பிங்க்கு தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்வர் ஜரிகை நேராக போயிருக்கிறது சில்வர் ஜரிகை. இந்த மாதிரி நடுவில் போயிருக்கிறது கோல்டு ஜரிகை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் கோல்டு ஒரு பக்கம் சில்வர் நல்லா தெரியும். ஷேட் ஆகும் சாரி கட்டும்போது. கோல்டு சில்வர் மிக்ஸ் ஆகிருக்கு. ஆமாம், கோல்டு சில்வர் மிக்சடு கலர். ஆக்சுவலாக இதில் வந்து இருக்கிறது சாதாரண ஜரிகை. இது ரீசேல் வேல்யூ கிடையாது. அதே மாதிரி இந்த கோல்டு தறியில் வந்து கலர்லாம் மாறும், ஆனால் ஜாயிண்டிங் இருக்காது. இப்போ இங்கேருந்து பிங்காக தெரியறது காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா இங்கேருந்து அந்த சில்வர் கலரில் கோல்டு கலரில் போக வேண்டிய அந்த த்ரெட்டை நிறுத்தியாச்சு இதோட. ஓகே. இதை நிறுத்திட்டு இங்கேருந்து ஒரே நாடான்னு சொல்லுவோம் அந்த பிங்க் கலர். அதை அடிச்சோன்னு சொன்னால் இந்த கோல்டு இங்கே வர்றது கட் ஆகிடும். கட் ஆனதுனால உங்களுக்கு ஜாயிண்டிங்கே இருக்காது, ஆனால் கலர் மாறி ஜாயிண்டிங் கிடையாது, ஜாயிண்டிங் வராது. இந்த கோல்டு ஜரிகையில் ஜாயிண்டிங் வராது. அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டம். அது யாரும் ரொம்ப சிரமப்பட்டு செய்யணும். இப்போ இதில் கோல்டு வந்தாலும் அது மாரி தான் பண்ணுவாங்களா? ஆமாம், ஃபுல் கோல்டு சரியாக இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் தான் கலர் மாற்றணும். ப்ரைஸ் மட்டும் எவ்வளோ சார்? இது வந்து 25,000 ரூபாய். 25. இது வந்து சாதாரண டெஸ்டட் ஜரிகை. ஸோ அதனால இந்த ரேட். ஆமாம், இதே வந்து தங்க ஜரிகை வெள்ளி ஜரிகை ஒரிஜினலாக இருந்தது சொன்னால் உங்களுக்கு 1,10,000 ரூபாய் ஆகிடும். வித்தவுட் பார்டர்லேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வித்தவுட் பார்டர்லேயே இது சில்வர் ஜரி. இதில் எல்லா கலர்ஸ்லேயும் சாரீஸ் இருக்குது. இது பல்லு. இதுலேயும் ஜாயிண்டிங் ஒர்க் இருக்கும். கலர் மாறுற இடத்துல ஜாயிண்டிங் ஒர்க் இருக்கும். ஓகே. இந்த மாதிரி ஜாயிண்டிங் ஒர்க்கு வரணும் அப்படி சொன்னால் அந்த சேலை குறைந்தபட்சம் 10,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் அந்த மாதிரி வரும். இல்லைன்னு சொன்னால் வராது. ஏன்னா இது டை பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் லேபர் கொடுக்கணும். விலை கம்மியாக இருக்கிற சேரீல அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அதுவும் நான் காமிக்கிறேன். கம்மி இருக்கிற சாரியில் அது வராது. இது ப்ரைஸ் எவ்வளோ சார் சொன்னீங்க? இது வந்து 10,000 ரூபாய். 10,000 ரூபாய். இது வித்தவுட் பார்டர் தான். வித்தவுட் பார்டர்லாம் என்ன ரேஞ்சில் சார் ஸ்டார்ட் ஆகும்? இதே மாதிரி டைப்பில் வந்து இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா இது 750 கிராம் இருக்கும். ஓகே. இதே மாதிரி சாரீ வந்து 500 கிராம்லையும் தயார் பண்ணுறோம். அது வந்து என்ன ஆகுன்னு சொன்னால் இந்த கோடியிலேருந்து உதாரணத்துக்கு இந்த இழன்னு சொல்லுவோம். இது ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்தோம்னா இந்த புடவையில் 10,000 கவுண்ட் இருக்குது. ஓகே. 5,000 கவுண்ட் வச்சு பண்ணுற சாரியும் இருக்குது. அப்போ அந்த 5,000 கவுண்ட் வச்சு பண்ணுற சாரீ வந்து 450லேருந்து 500 கிராம் தான் சாரியுடைய வெயிட் வரும். அதே மாதிரி இந்த இப்போ கிராஸ் போயிருக்கிற பட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுலேருந்து ஒரு எடுத்திருக்கேன். இதில் 4 இடம் இருக்கும். அதுலேயே இதுவே 4 இடம் சேர்ந்த மாதிரி இருக்கும். இதை பாருங்கள். இப்படி இது சேரும் பொழுது இதனுடைய குவாலிட்டி நல்லா இருக்கும். 10,000 ரூபாய் சேரீலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். 4 இழை இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் டபுள் வார்ப்பு 4 இழை பட்டுன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும். மீதி வந்து இன்னும் இது விலை கம்மி இருக்கிறது. அது ஏன் கம்மி ஆகுதுன்ற விஷயமும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ட்ரெடிஷ்னல்லே கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே சார். இது கொஞ்சம் வெயிட் கூட இருக்கு மாதிரி. இல்லை, பசை இருக்குது. பசை இருக்கிறதுனால அப்படி தெரியுது. இதுலேயும் ஜாயிண்டிங் ஒர்க் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவோன்னு சொன்னால் அந்த கலர் மாறு இடத்துல இது மாதிரி எதனா டிசைன் போட்டு விட்ருவாங்க. டிசைன் அதிகமாக தெரியும். டிசைன் தெரிஞ்சு அது கலர் மாறுறது தெரியாது. இங்கே ப்ளூ டாமினேஷன் இருக்குது, இங்கே பிங்க் டாமினேட் ஆகிடும். இது சேம் ப்ரைஸ் தானே? ஆமாம், 4,970. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னால் கொஞ்சம் கூடுதலாக இந்த புட்டா ஒர்க்கு.
இது கையிலே பண்ணியிருக்கோம். இது வெளியே வராது. இது இங்கே ஆரம்பித்து அங்கே முடிகிறது தான். ஓகே. ஆனால் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டிங் இருக்குது இல்லைங்களா, அது அங்கேருந்து இங்கேருந்து பாருங்கள் சார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் மொத்தமாக சாரி ஃபுல்லாக 15 தான் இருக்கும். ஓகே. 15லேருந்து 20 தான் இருக்கும் கையில் பண்ணுறதுனால. ஓகே. இன்னொரு புடவை கட் பண்ணது பார்த்தீங்கல்ல, அது ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது ஒன்றும் வேலை கிடையாது. இது இவ்வளோ தூரமாக இருந்தால் கூட இதுக்கு வேலை ஜாஸ்தி தான் அது. ஆமாம், பரவாயில்ல. இந்த ரேட்டில் இந்த அளவுக்கு. ஆமாம். இது வந்து கை, இது வந்து ஒரு இழை கூட வெளியே வராது. இது காலத்துக்கும் இது என்ன டிசைன் இருக்குது அது அப்படியே இருக்கு. அது கலரும் அதே மாதிரி இருக்கும்ல சார்? கலரும் மாறாது, அப்படியே தான் இருக்கும், எதுவும் மாறாது. என்ன சார் காஞ்சிபுரம் பட்டுக்கும் மற்ற பட்டுக்கும்? அதான் மற்ற பட்டுன்றது எல்லா ஊர்லேயும் பொது தான் சார். சரி. காஞ்சிபுரம் மட்டும்தான். இப்போ நீங்கள் காலையில் பார்த்தீங்க தறி, ஆமாம், இந்த ராக்கெட்டை கையில் தள்ளுற மாதிரி இருக்கும். ஆமாம். அந்த மெத்தட் வந்து காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் இருக்குது. ஓகே. மற்ற ஊர்லலாம் அந்த மாதிரி மெத்தடில் தறி கிடையாது. தறி பண்ணுறது தான் மெயின். அது அவங்க வந்து ஷெட்